16, 17, 18 நந்தகோபாலனை எழுப்புகிறாள், அவரை பற்றி பேசுகிறாள். அதே மாதிரி 18, 19, 20 நப்பின்ன பிராட்டியை துயிலுணர்த்தினாள், அதிலிருந்து கண்ணனை கெட்டினாள். இந்த வரிசையில் பார்த்தால் இன்னைக்கு நாம் அனுபவிக்க வேண்டியது 19வது பாசுரம், திருப்பாவையின் நாள் பாசுரம். போட்டு கால் கட்டில் மேல் கொத்து விளக்கேறிய கோட்டு கால் கட்டில். இந்த பாட்டிலே நீ செய்வது தத்துவமும் இல்லை, நீ செய்வது தகவும் இல்லை என்று இரண்டையும் மறுக்கிறாள் ஆண்டாள். தத்துவம்னு சொன்னால் ஸ்வரூபம், தகவுன்னு சொன்னால் குணம் ஸ்வபாவம். அப்போ உன் ஸ்வரூபத்துக்கும் சேராது, உன் ஸ்வபாவத்துக்கும் சேராது. பிராட்டிக்கு ஸ்வரூபம் புருஷகாரத்துவம், பிராட்டிக்கு குணம் ஸ்வபாவம் கருணை கிருபை தயா. இதை பிரித்து பார்ப்போம். ஸ்வரூபம்னா என்ன, ஸ்வபாவம்னா என்ன? இயற்கையான தன்மை எதுவோ, அந்த வஸ்து எதுவோ அதுதான் ஸ்வரூபம். அந்த வஸ்துவுக்கு சிறப்பு சேர்க்கிற பண்புகள் எதுவோ அதுதான் ஸ்வபாவம். இப்போ இன்னார்னால் இன்னார்னு முதல்ல தெரிஞ்சுப்போம். இணையார்னு அப்புறம் சொல்லுவாளோ இல்லையோ, இன்னார் இணையார். அப்போ அந்த இன்னார்ங்கிறத தெரிஞ்சுனுட்டா ஸ்வரூபம், இணையார்ங்கிறத தெரிஞ்சுனுட்டா ஸ்வபாவம். இன்னார் இணையார் அந்த ரெண்டு எது? புருஷகாரம் பண்ணுறது தான் முதல், அதான் அவளுக்கு ஸ்வரூபம். அதுக்கடுத்தது அவளுக்கு உண்டான குணங்கள். புருஷகாரம் பண்ணுறதுக்கு கருணை வேணும், கிருபை வேணும், தய வேணும், இதெல்லாம் அவரிடத்துல இருக்குங்கிறது ரெண்டாவது. இந்த ரெண்டுத்துக்குமே சேராது பெண்ணே. உனக்கு தத்துவமும் அன்று தகவும் அன்று. உன் தத்துவத்துக்கு நீ பண்ணுறது சேராது. இப்படியா பிரித்து வைப்பே? உன் தகவுக்கும் சேராது, உன் தத்துவமே சேர்த்து வைக்கிறது சரி வேண்டாம். தத்துவத்தை மறந்துட்டா கூட இதுவே நம்ம சொல்லுவோம் இல்லையோ, அது நீங்கள் ஒன்றும் எனக்காகன்னு பண்ண வேண்டாம், அப்படி பார்த்து இல்லை, ஒரு மனிதாபிமான அடிப்படையில் பண்ணக்கூடாதா இப்படின்னு கேள்வி கேட்டால் வேற அடிப்படை ஒன்று இருந்தது, அதை நீங்கள் பண்ணாட்டா கூட இந்த அடிப்படையிலையாவது பண்ணலாமேன்னு கேட்குற முடியும். எப்படி நீ பிராட்டி புருஷகாரம் பண்ணுறதுக்காகவே பண்ணிவிடணும், அதைத்தான் பண்ணலைன்னால் விட்டுடு. நான் ஆச்சியார் தேவதேவதி மகிழ்ச்சி ஆகாரத்திரைய சம்பன்னை, அதனால புருஷகாரம் பண்ணுகிறேன், அதெல்லாம் விட்டுடு. கடைசி பட்சம் குழந்தைகள் வந்திருக்காளே சிரமப்படுறாரு அப்படின்னு தயான்னு காட்டலாம் இல்லையோ. இதைத்தான் தத்துவமும் அன்று தகவும் அன்று.